வேயிரு தோழி பங்கன் பிடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. வணக்கம். நாம் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற தலம் பொள்ளாச்சி வட்டம் கரப்பாடி என்கின்ற ஊரில் இருக்கின்ற அமனலிங்கேஸ்வரர் கோயில். இது மும்மூர்த்திகளுக்கான தலம். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவரும் ஒரே மேடையில் தனித்தனி லிங்கம் அமைப்போடு அமைந்திருக்கின்ற லிங்கம். ஒரு காலத்தில் இந்த கோயில் சமண முனிவர்கள் அதிகமாக தங்கி வழிபட்ட தலமாக இருந்திருக்கின்றது. அவர்கள் வழிபட்ட இறைவனுக்கும் அதன் பின்னால் சிவன் கோயிலாகிய மாற்றப்பட்டால் கூட அந்த கோயிலுக்கும் அவருடைய பெயரோடு இணைத்து அமனலிங்கேஸ்வரர் என்றுதான் பெயர் இருக்கின்ற வழக்கம் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கொங்கு பகுதியில் அதிகமாக இருந்திருக்கிறது. இங்கே சமண முனிவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக கோயிலினுடைய மேல் பகுதியில் மேல் வரிகளில் 4 மூலைகளிலும் சமணனுடைய தவம் செய்கின்ற சிற்பம் இடம்பெறுகிறது. அதுக்கு முன்னதாக கரைப்பாடி என்கின்ற இந்த பெயர் மிக அருமையான பொருத்தமான பெயராக இருக்கின்றது. பாடி என்பது தற்காலிகமாக போர் வீரர்கள் தங்குகின்ற பகுதிக்கு பாடி என்று பெயர். பாடிகாவல் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆயர்பாடி, கவந்தப்பாடி, அதே போல கரப்பாடி. இந்த பாடி என்றாலே தற்காலிகமாக போர் வீரர்கள் தங்குகின்ற பகுதியை குறிக்கும். அப்படி என்றால் இங்கு யார் தங்கினார்கள்? ராஜராஜ சோழன் கொங்கு நாட்டின் வழியாக சேர நாட்டுக்கு படையெடுத்து சென்ற பொழுது இந்த கரையின் மேல் தன்னுடைய வீரர்களை தங்கச் செய்து வழிபாடு செய்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த கரையின் மீது அவர்கள் அமர்ந்ததனால் இந்த ஊருக்கு கரைப்பாடி என்று பெயர் வைத்தார்கள். அப்படி வருகின்ற போது தங்களுடைய யானைப்படைகளுக்கு உணவு படுகின்ற பகுதியாக இது அமைந்திருக்கிறது. நீர் கிடைத்தது, உணவுக்கான நெல்லும் அரிசியும் இங்கே கிடைத்தன. அங்கே சித்தர்கள் நிறைய இருந்து வழிபாடு செய்து கொண்டிருந்த போது தனக்கு ஏற்பட்ட அந்த சிக்கலை எடுத்து கூற அவரும் முறையாக அவர்களுக்கு விளக்கம் தருகின்றார். அந்த வேண்டுகோள்கள் இந்த கோயிலை அவனுக்கு படைத்ததன் காரணமாக தன் வெற்றியின் அடையாளமாக திரும்பி இந்த கோயிலுக்கு வந்து 983ஆம் ஆண்டு கோயிலுக்கு உப்பமுது, கரியமுது, மிளகமுது ஆகிய 3 அமுது படையல் செய்து அதற்கான வழிபாட்டு முறைகளையும் சொல்லிக் கொடுத்து அதற்கு தேவையான நிலங்களையும் நெல் அளவை முறைகளையும் கொடுத்து தானிய முறைகளையும் கொடுத்து எவ்வாறு அந்த வழிபாடு நடத்த வேண்டும் என்பதை மிக விரிவாக கொங்கு பகுதியில் அவனுடைய கல்வெட்டு கிடைக்கின்ற இடம் இந்த ஒரே கோயிலாகத்தான் இருக்கும். அதனுடைய காலம் 983. வேறு எந்த இடத்திலும் இந்த பொள்ளாச்சி பகுதியிலேயோ கோவை வட்டத்திலேயோ ராஜராஜனுடைய கல்வெட்டு இடம்பெறவில்லை. மிக அற்புதமான 2 துண்டு கல்வெட்டுகள் தனியாக இருக்கின்றன. இந்த கோயில் ஒரு காலத்தில் ஏரியின் கரையின் மீது இருந்ததன் காரணமாக ஏராளமானோர் தங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபடும் தலமாக வைத்திருந்தார்கள். அதாவது மூத்தோர்களுக்கு தர்ப்பணம் செய்கின்ற இடமாகவும், அதே சமயத்தில் ஜாதக ரீதியாக பிதிர்தோஷம் இருந்தால் அந்த பிதிர்தோஷம் போக்கக்கூடிய சடங்குகளை செய்கின்ற தலமாகவும் இது இருந்திருக்கிறது. மற்றும் இது வனத்தின் அடிப்படையில் இருந்ததன் காரணமாக பக்கத்திலே ஏரியும் சென்றதன் காரணமாக வனங்கள் சூழ்ந்த இந்த நிலப்பகுதியில் இருந்து கொண்டு முனிவர்களும் நிறைய தவம் செய்திருக்கிறார்கள். இவ்வாறு முனிவர்களாலும் மக்களாலும் மன்னர்களாலும் போற்றி வழிபடப்பட்ட கோயில் இது. இந்த கோயிலிலே 983ஆம் ஆண்டிலிருந்து ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்திலிருந்து 1673ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் இடைவெளியில் கீழே தரை மட்டத்திலிருந்து கோயிலினுடைய மேல் பீடம் வரை எண்ணற்ற கல்வெட்டுக்களை இங்கே இருக்கதை பார்க்கலாம். மைசூர் மத்திய தொல்லியல் துறைகள் 6 கல்வெட்டுக்கள் பதிவு செய்துள்ளார்கள். உள்ளே இருக்கின்ற தொல்லியல் அறிஞர்களும் இந்த கல்வெட்டை பதிவு செய்திருக்கிறார்கள். முன் மண்டபம் 3 கல்தூண்கள் தான் இருந்தன. இப்போது இருக்கின்ற அந்த 4வது தூண் சிமெண்ட் கல்லால் ஆனது. அந்த தூண்களிலே மிக அற்புதமான வரலாற்று நிகழ்வுகளை சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டோடு தொடர்புடைய ஒரு சிற்பம் இருக்கிறது.
தட்டார் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்காக, கம்மாடல் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்காக அவர்களுக்கு உரிமையை கொடுப்பதற்காக மன்னன் போட்ட கல்வெட்டினுடைய அடையாளமாக அந்த அடையாள சின்னம் இங்கே இடம்பெறுகிறது. மட்டுமல்லாமல் இங்கே மக்கள் வேண்டிக் கொள்கின்ற பொழுது வேண்டியவருக்கு வேண்டியதை தருகின்ற வள்ளலாக இந்த தெய்வங்கள் இருக்கின்றன. குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக பிரதோஷ நாளில் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். அப்படி ஒரு பெண் வேண்டிக் கொண்டு தங்களுக்கு மகப்பு வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட போது அந்த பெண்ணுக்கும் தம்பதியருக்கும் குழந்தை கிடைத்ததனால் தட்சிணாமூர்த்தியை மிக அருமையாக தெற்கு கோஷ்டத்தில் பதிவு செய்துள்ளார்கள். வடக்கு புறம் இந்த கோயில் அமைந்திருந்தாலும் மேற்கு புறம் கோஷ்டத்தில் ஒன்றுமில்லை, வடக்கேயும் ஒன்றுமில்லை. ஆனால் கோயிலினுடைய வடக்கு பக்கம் தனி கோயிலாக பெற்றம் நாச்சியார் கோயில் இருந்திருக்க வேண்டும். அதற்கான அபிஷேகம் செய்வதற்குரிய மண்டபமும் அதற்கான நீர்விழும் தூம்பும் தனியான பீடமும் ஒன்று இருந்தது. தனியாக நந்தியும் இருந்திருக்கிறதை இந்த ஏரியின் கரையில் இருக்கின்ற சிற்பங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நிறைய நந்தி சிலைகள் அங்கே தண்ணீருக்குள் இருப்பது இப்போதும் நீங்கள் பார்க்கலாம். அந்த பெற்றம் நாச்சியாரை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஊர் மக்கள் நிலத்தை அகழ்ந்தெடுத்த போது கிடைத்த அந்த சிலையை துர்க்கையாக வழிபட்டார்கள். அது பின்னால் பெற்றம் நாச்சியார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இது கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையான சிற்பம். மதுரை ஆண்ட சுந்தரபாண்டியனுடைய முன்னோர்களுடைய தாயாரின் நினைவாக அந்த சிலை பசுவை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தாயாராக அல்லது பசுவின் மீது கைகளை வைத்து கொண்டு ரிஷபாடர்கள் போல நிற்கின்ற நிலையில்தான் அந்த சிற்பம் மிக அற்புதமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் பார்த்தால் அது கிளி முகம் போன்ற அமைப்புடைய ஒரு தாயாரின் சிலையாக காட்டப்படுகின்றது. மற்றபடி வேறு சிலைகள் இங்கே அதிகமாக இல்லை. ஆனால் கோபுரத்தின் அடியிலேயே இருக்கின்ற மேல் மாட வரிகளில் எண்ணற்ற போர்க்கள சிற்பங்கள் காட்டப்படுகின்றன. ஒரு காலத்தில் ஒரு மன்னனை நாம் சண்டையிட கூப்பிடுவதற்கு வேறு வழி இல்லாமல் நல்லவனாக இருந்தால் வரமாட்டான் என்ற நிலையிலே அந்த ஊரில் வீரர்களை அனுப்பி பசுமாடுகளை கவர்ந்தவர செய்வார்கள். அதுக்கு வெற்றி போர் என்று பெயர். அந்த பசுமாடுகளை இழந்தவர்கள் மன்னிடம் முறையிட்டு ஊர் முழுக்க படை வீரர்களோடு எதிர்நாட்டு படை வீரர்களுக்குள் புகுந்து அங்கிருக்கின்ற பசுக்களையும் தங்களுடைய பசுக்களையும் ஓட்டி கொண்டு வருவார்கள். இது கரந்தை போர் என்று இலக்கியங்களும் புறநானூறு என்ற நூலும் மிக விரிவாக எடுத்து காட்டுகின்றது. ஆக அந்த சங்க காலத்தை போர்க்கள நிகழ்ச்சியை காட்டுவது போல மேல் மாடங்களில் இந்த வெற்றி போரும் கரந்தை போரும் காட்டப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி அடிக்கடி போர் நிறைந்த பகுதியா இருக்கிறதுனால யானைகள் சண்டையிடுகின்ற போர், குதிரைகளின் மேல் வீரர்கள் அமர்ந்து போர்க்களம் இருக்கின்றது, மல்யுத்த போர், இவற்றுக்கெல்லாம் மேலாக போர்க்கள நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் எவ்வாறு கடவுளை வணங்க வேண்டும் என்று சித்தர்கள் கட்டி கொடுத்த அந்த சிற்பங்கள் 4ம் இடம்பெறுகின்றன. இவ்வாறு ஆன்மீக ரீதியாகவும் போர்க்கள ரீதியாகவும் மேல் மாடங்களில் இருக்கின்ற அத்தனை சிற்பங்களும் வரலாற்று சின்னங்களாக மாறுகின்றன. இவற்றுக்கெல்லாம் மேலாக காம சிற்பங்கள், மேரோட்டிக் சிற்பங்களும் இடம்பெறுகின்றன. ஒரு காலத்தில் மன்னரனுடைய பெண்டுகள் அந்த புறத்தை விட்டு ஊர் மக்களோடு பழகாமல் வாழ்ந்த போது அவள் குழந்தை பெறுகின்ற ஒரு பயம் இருந்தது. அந்த புறத்தை போக்குவதற்காக மன்னரனுடைய மனைவிமாருக்கும் அந்த புறத்து பெண்களுக்கும் அந்த காம உணர்வை ஊட்டும் வகையில் இந்த காம சிற்பங்கள் கொங்கு நாட்டில் வளமையின் அடையாளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த கோயிலிலும் காம சிற்பங்கள் 4 இடம்பெறுகின்றன. ஒரு காலத்தில் இதுக்கு முனியடிச்சான் கோயில் என்று சொல்வார்கள். சிறிது மனநிலை குழந்தைவர்களை இங்கே கொண்டாந்து அந்த கோயிலுடைய மூலஸ்தானத்தில் அமர விட்டு வருவார்கள். சிறிது காலம் இருந்த பின்னால் அவர்கள் தன்னுடைய அந்த புத்தி சுவாதீனமாகிய நிலையிலிருந்து மீண்டு இயல்பான மனிதனாக மாறுவதை இவ்வூர் மக்கள் நிறைய பேரிடம் நான் பேட்டி எடுத்த போது தெரிந்து கொண்டேன். எனவே மனநிலை கோளாறுக்கும் மிக அற்புதமான பரிகார கோயிலாக ஒரு காலத்தில் இது இருந்திருக்கிறது. இப்போ மனநிலை கோளாறு எவ்வாறு வரும் என்றால், சந்திரன் எப்போது ஒரு ஜாதகத்தில் குறைபாடு உடையவனாக மாறுகிறதோ, பாபம் வாங்கிய சந்திரனாகவோ அல்லது ராகு கேதுவோடு இணைந்து சந்திரனாகவோ இருப்பார்களானால் அவர்களுக்கெல்லாம் அவ்வப்போது இந்த மன அழுத்தம், டெப்ரஷன் எழுவது ஜாதக ரீதியாக உள்ள உண்மைகள். அவர்கள் இங்கே வழிபடுவார்களானால், பௌர்ணமி தோறும் இந்த வழிபாடு செய்வார்களானால் அவர்களுடைய மன அழுத்தம் நீங்கி இயல்பான மனிதர்களைப் போல அவர்களும் வாழ்ந்து மக்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்குரிய மிகச்சிறந்த கோயிலாக சித்தர்களால் வழிபடப்பட்ட கோயில் இது. இது கிழக்கு பார்த்த கோயில். அன்றாடம் சூரியனும் சந்திரனும் உள்ளே நுழைந்து மூலவரை வழிபடுகின்ற காட்சியினை அக்காலத்தில் இருந்தது. இப்போது முன்மண்டபம் எழுப்பப்பட்டதன் காரணமாக சூரிய வெளிச்சம் அதிகாலை நேரத்தில் அதிகமாக தெரிவதில்லை. கோயிலினுடைய நுழைவு வாயிலேயும் 2 கல்வெட்டுக்கள் நிலைக்காலில் இடம்பெறுகின்றன. அதற்கு மேலேயும் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டும் இடம்பெறுகிறது. ஒரு மன்னன் நில
நிலைக்காலில் கல்வெட்டை விடுமானால் அவன் வாழ்வில் தனிப்பட்ட முறையில் அவனுக்கு ஏதேனும் நடந்திருந்தால் ஒழிய அந்த மூலஸ்தானத்தில் இருக்கின்ற நிலைக்காலில் கல்வெட்டை பதிவு செய்ய மாட்டான். அந்த வகையில் இங்கே வீரபாண்டியனுடையும் வீர நாராயணனுடைய கல்வெட்டும் இடம்பெறுவதனால் மன்னர்களுக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய கோயில் என்று நாம் உறுதியாக நம்பலாம். இப்படி எல்லா வகையிலும் மிகச் சிறப்பாக இருக்கின்ற கோயிலில் அன்றாடம் 2 கால பூஜை நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையிலும் தேய்பிறையிலேயும் பிரதோஷ பூஜைகள் நடக்கின்றன. அது இல்லாமல் ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகமும், கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுவதும், சிவராத்திரி என்று 4 கால பூஜையும் வெகு விமர்சனமாக இங்கு கொண்டாடப்படுகின்றது. இந்து அறநிலைத்துறை எடுத்து இப்போது அவ்வப்போது 1 கால பூஜை திட்டத்துக்கு வழிவகுத்திருக்கிறது. காலையில 5 to 6 டெய்லி பூஜை நடக்குது. சாயந்தரம் அதே மாதிரி 5 to 6 பூஜை நடக்குது. மாசத்துக்கு பிரதோஷம் இருமுறை நடக்குதுங்க, மாதம் இருமுறை. சாயந்தரம் 4 to 6 பிரதோஷ பூஜை நடக்குது. அமாவாசை பௌர்ணமி இருக்குதுங்க, அது காலையில 5 to 6. சிவராத்திரி நல்லா சிறப்பாக நடக்குது. குருபயிற்சி, அன்னாபிஷேகம் இதெல்லாம் நடக்குது. நல்ல கூட்டம் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு பிரதோஷ வழிபாட்டுக்கு வந்தாவே அதை இது பண்ணிட்டு போனாவே கண்டிப்பாக நடக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குது. அது தொட்டில் இந்த வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டிக்கிட்டு போறாங்க. அவ்வாறு பிதிர்தோஷம் போக்கக்கூடிய கோயில், குழந்தை பேரை தரக்கூடிய கோயில், திருமண வரம் தரக்கூடிய கோயில், எல்லாவற்றுக்கும் மேலாக மன அமைதியை தரக்கூடிய கோயில், மனநிலை பிறந்தவர்களுக்கான வாழ்வியலை காட்டுகின்ற கோயில். வாருங்கள், இறை திருமேனியினுடைய கருணையை பெற்றுச் செல்லுங்கள், வளமான வாழ்வு பெறுங்கள். வணக்கம்.